हाय फ्रेंड्स स्माइली फूड तमिल चैनल நான் உங்கள் கற்பகம் பேசுகிறேன். இன்றைக்கி மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாரும் கிழங்காய் மீன் கருவோடும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்: பருப்பு 200 கிராம் 3 முறை கழுவி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 1, ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன் சுடுதண்ணியில் போட்டு. 2 காஞ்ச மிளகாய். இது தாளிக்க சீரகம் 1/4 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன், இது பருப்பில் போட வெந்தயம் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயம் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வேக வச்சுக்கலாம். பருப்பு ஊற்றிக்கலாம். 200 கிராம் பருப்புக்கு 400 கிராம் தண்ணி வைக்கணும். இதிலே பெருங்காயம், வெந்தயம் எல்லாம் போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் இது மட்டும் போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பருப்பு மூழ்கிறத குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேகட்டும். 4 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. வெயிட் எடுத்துகிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பில் இருக்க தண்ணியை மட்டும் கொஞ்சம் இருத்துட்டு அப்படியே குக்கர்லேயே கடைஞ்சிக்கலாம். சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டு பருப்பு நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ இந்த பருப்பில் இருந்து எடுத்து வச்சு தண்ணியை ஊற்றிக்கலாம். பருப்பு கடைஞ்சாச்சு. புளியும் ஊற்றிட்டோம். மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் கரண்டியில் கலந்து விடலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு இந்த சாம்பார் மிக்ஸ் பண்ணதை எடுத்து கொதிக்க வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு தாளிச்சிக்கலாம். சாம்பாருக்கு கடாய் காஞ்சிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகும் சீரகமும் போட்டுக்கலாம். கொஞ்சம் காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் சவுக்கணும். சவுந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாம்பார் 5 நிமிஷம் கொதிச்சிச்சு. கொத்தமல்லி போட்டு நம்ம இது தாளிச்சதை போட்டு இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாம்பார் முடிஞ்சிடுச்சு. கிழங்காய் கருவாடு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிழங்காய் கருவாடு வறுக்கிறதுக்கு கிழங்காய் கருவாடு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், சுடு தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இது ஊறட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஊறிடுச்சு. இந்த பெறால்லாம் இருக்கும் எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்கிறதுலாம் கையிலே பிச்சு எடுத்தால் வந்துடும். இந்த மாதிரி சைடில் முள் தலையை இப்படி கிள்ளி போட்டுடணும். உள்ள குடல்லாம் இருக்கும். இந்த மாதிரி இழுத்தாக வந்துடும். அவ்வளோதான், சுத்தமாகிடுச்சு. வாலையும் கிள்ளி போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் 5 முறை கழுவி வச்சுருக்கேன் கருவாடை. இப்போ நம்ம மசாலா போட்டு பிசைஞ்சு வச்சிடலாம். மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். உப்பு அதுலேயே இருக்கும், அதனால போட வேண்டாம். லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இது மசாலா போட்டு பிசைஞ்சு வச்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இது கருவாடு ஊறி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வறுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கருவாடு போட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் பொறுத்து திருப்பி விட்டுக்கோங்க. அதே மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த கருவாடு வெந்துடும். இது எல்லா பக்கமும் சிவந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடான சுவையான மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாரும் கிழங்காய் மீன் கருவாடு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.